கொல்லையில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா பறிக்க வந்திருக்கேன். அவங்க இந்த பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு, காய்ச்சிருக்கு. இந்த பாருங்கள் இருங்க, மிளகாய் பறிச்சுக்குவோம், சட்னிக்கு பறிச்சுக்குவோம். இந்த பாருங்கள் சட்னி அரைக்க பறிச்சுட்டேன். இந்த மிளகா வந்து இந்த இது மோர் மிளகாய்க்கு போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, நிறையா பறித்து போகிற போதும் எல்லாத்தையும் வச்சு ஒரு சட்னியாக அரைச்சிக்குவோம். பச்சை மிளகா, இந்த சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு 2-3 வெங்காயம், இத்தினோண்டு புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் போட்டு அரைச்சிக்குவோம். தாளித்து ஊற்றிடுவோம். இப்போ தட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாக ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு, சுத்தம் பருப்பு சட்னியில் ஊற்றி ரெடி ஆகிட்டு. இது எல்லாமே பச்சையாக அரைக்கிறது தான், வதக்கிறதெல்லாம் கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி ரெடி ஆகிட்டு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.